ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காய்கள் நிறைய பறிக்க போகிறோம். ஆனால் ஒரே ஒரு காய் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை. இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா, இதுதான் இந்த சிவப்பு பட்டை வர இதே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். நம்ம தோட்டத்தில் 2 கொடி இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கொடியில் தான் அறுவடை பண்ண போகிறோம். நம்ம வீடியோக்காக பார்த்திங்கன்னா 2 கொடியிலையுமே அறுவடை பண்ணிட்டு அப்படின்னா அந்த காய்கள் நிறைய வேஸ்ட்டாக போயிடும். இப்போ யாரோ ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அப்பப்போ பொறிச்சு கொடுத்துருவேன். இப்போ ஒரு செடியில் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம். அறுவடை பண்ணிகிட்டே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, அதில் கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால நான் இன்றைக்கி அப்படியே நம்ம அறுவடை பண்ணிவிட்டு இன்றைக்கி அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணலாம். சதீஷ்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நேந்திரன் வாழை லாபகரமான விவசாயமா அப்படின்னு சொல்லி 2-3 டைம் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் கமெண்ட்ஸுக்கு கீழே ரொம்ப எழுத முடியாது இல்லைங்களா, அதனால் நான் ஒரு சிம்பிளாக சொல்லிட்டேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஆன்சர் கொடுத்துடலாம். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் தான் பார்த்திங்கன்னா வாழை போட்டிருக்கோம். நேந்திரன் வாழை எங்கள் தோட்டத்தை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய போடுவாங்க. இது 10-11 மாதம் ஆகுது இல்லைங்களா, அதனால நம்மளுக்கு இடையில வேறு வருமானம் இருக்காது. அதனால பார்த்திங்கன்னா நாங்கள் போடுறதே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா மாடெல்லாம் வச்சுருந்தோம், அது எல்லாமே விற்றுட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா சரி இது இருக்கட்டுமே, கொஞ்சம் வேலையும் செய்ய முடியல, அதனால சரின்னு சொல்லிட்டு வாழை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம். வாழை போட்டதுக்கு ரொம்பவே பரவாயில்ல. முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடக்கண்ணை இருக்கிறதுலேருந்து உரம் போடுறதுலேருந்து பூவை அந்த தார் குளத்துல இருந்ததுக்கப்புறம் பூவெல்லாம் வெட்டுறோம் இல்லைங்களா, அதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆள் விடாமல் நம்ம எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளே வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த ஆளுக்கு கொடுக்குற கூலி எல்லாமே மிச்சம். குறைஞ்சது பார்த்திங்கன்னா 15 ரூபாய்க்கு விற்றாலும் கூட கட்டுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போட்டிருந்தப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2021 ஆடியில் போட்டோம். ஆடி மாதம் போட்டு ஆடிப்பட்டத்துக்கு போட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா ஓணத்துக்கு வந்துருச்சு. அப்போ பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு 50 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா போயிட்டுருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2000 கன்று போட்டிருந்தோம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா எல்லாம் தண்ணி நின்று அழுகிருச்சு. அடை மழை கார்த்திகையில் பார்த்திங்கன்னா அடை மழை பெஞ்சது இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா ஒரு 600-700 கன்று பார்த்திங்கன்னா வீணாக போயிருச்சு. மற்றபடி இருந்த வாழைக்கு பார்த்திங்கன்னா போட்ட காசு எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால பார்த்திங்கன்னா நட்டை எதுவுமே இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா போட்ட காசு எடுத்தாச்சு. வாழைக்கு பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது 10 ரூபாய்க்கு விற்றாலும் கூட கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வாழை வாழை விற்குங்கிற மாதிரியே பார்த்திங்கன்னா வாழையில் எந்த ஒரு நட்டமே வராது. குறைஞ்சது 10 ரூபாய்க்கு விற்றாலுமே கட்டு நீங்கள் தாராளமாக போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வனிதா டீ அவங்க பார்த்திங்கன்னா பூச்சி விரட்டி என்ன பயன்படுத்துகிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், பாருங்கள். என்னுடைய வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக உரமும் இருக்காது, பூச்சி விரட்டியும் இருக்காது. அஸ்வினி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அவரைக்காயில் இருக்குது இல்லைங்களா, அதையெல்லாம் அப்படியே கையோடு பிடுங்கி கொண்டு போய் அந்த தீ போடுறோம் இல்லைங்களா, அது கூட போட்டுருவேன். முக்கால்வாசி மருந்தடிக்காமல் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லித்தான் பார்ப்பேன். அதுக்கு மீறி பார்த்திங்கன்னா இந்த மோர் இருக்குது இல்லைங்களா, அதை தான் பார்த்திங்கன்னா தொளிச்சு விடுவேன். அதுவுமே பார்த்திங்கன்னா டைம் இருக்காது, அதனால் வேர்பகுதி கொஞ்சமாக கொடுத்துருவேன். இப்படி அறுவடை பண்ணும்போது அப்பப்போ அந்த அஸ்வினி பூச்சியெல்லாம் இருந்தது அப்படின்னா அது செடியோடு பார்த்திங்கன்னா அந்த காய் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அது காயை அப்படியே எடுத்துருவேன். அதனால் கொஞ்சம் பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 கமெண்ட்ஸ் ஆன்சர் பார்த்தாச்சு. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல், புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேசிகிட்டே பார்த்திங்கன்னா அப்படியே அறுவடை வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. இன்றைக்கி ஒரு கொடியில் பார்த்திங்கன்னா அறுவடை எல்லாமே பண்ணியாச்சு. நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த இன்னொரு கொடி இருக்குது இல்லைங்களா, அந்த செடியிலையும் அந்த கொடியிலையும் பார்த்திங்கன்னா காய்கள் நிறைய இருக்குது. அதையும் அறுவடை பண்ணிவிட்டு அடுத்த அறுவடை வீடியோ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் அப்படியே வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இனி ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. Happy gardening.